சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டிக்கு டிக்கெட் வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. விவரம் என்ன? எவ்வளவு டிக்கெட் குறைந்தபட்ச விலை, அதிகபட்சமாக எவ்வளவுக்கு விற்கப்படுது? நிச்சயமாக தேவப்பிரியன், சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகிற 21ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதக்கூடிய போட்டி நடைபெற இருக்கிறது. அந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. அதற்காக நேற்று இரவிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த அந்த டிக்கெட்டை வாங்குவதற்காக சேப்பாக்கம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை ஆன்லைன் மற்றும் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் ஆனது விற்பனை செய்யப்படுகிறது. புதிதாக, அதாவது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய 3வது லீக் போட்டியாகும் நடப்பாண்டு. முதல் 2 போட்டிக்கு 5000 ரூபாய் டிக்கெட் ஆனது விற்பனை செய்யப்படவில்லை. ஆனால் 3வது போட்டிக்கும் புதிதாக 5000 ரூபாய் டிக்கெட்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு ரசிகர்களை கேட்கலாம், நீங்க எப்போ வந்தீங்க, எவ்வளவு ரூபாய் டிக்கெட் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன் ப்ரோ. நைட் 8 மணிக்கெல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த கவுண்டரில் ரொம்ப நேரமாக நின்றுருந்தோம். திடீர்னு பார்த்தா இந்த கவுண்டர் மாற்றி விட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக நின்று இருந்தோம். இங்கேருந்து ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. இங்கேருந்து இப்போ திருப்பி ரிவர்ஸில் போட்டு இப்போ இங்கே ஒரு 300 பேர் கிட்ட இருப்பாங்க. அந்த கவுண்டரில் மாட்டி வச்சிருக்காங்க. இல்ல, இந்த கவுண்டர் ஏன் அப்படி ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அடர்த்தி அதிகமா இருக்கு. அதனால சிங்கிள் லைனா ஆக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்றாங்க. உங்களுடைய வசதிக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இது 3வது போட்டி. தோனியுடைய அந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா வந்திருக்கிறீங்க. ஸோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த போட்டி? கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு வின்னுக்கு அப்புறமா தான் வருது சிஎஸ்கேக்கு எஸ்ஆர்ஹெச் கூட. கண்டிப்பாக நல்ல ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும். நிச்சயமா இந்த கிட்டத்தட்ட இரவு 8 மணியிலிருந்தே நீண்ட வரிசையில காத்திருந்து டிக்கெட்டை வாங்குவதற்காக வந்திருப்பதாக ரசிகர்கள் சொல்கிறார்கள். மற்றொரு ரசிகரோட கேட்கலாம், இந்த போட்டி எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க அப்படின்னு. இந்த மேட்ச் வெயில நிக்கிறோம், நாங்களே வெயில் அடிக்க வெயில் நிக்க முடியல. எப்ப இருந்து நிக்கிறீங்க? 12 மணில நிக்கிறோம். வெயில் அடிக்குது, விட மாட்டேறாங்க. அதான் 9 மணிக்கு வரணுமா? நேற்று இரவு 8 மணியிலிருந்து 9 மணியிலிருந்து நீண்ட வரிசையில காத்திருந்து பார்க்கக்கூடிய ரசிகர்களை நம்மளால பார்க்க முடியுது. நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, எத்தனை மணிக்கு வந்திருக்கிறீங்க, என்ன மேட்ச் பார்க்கணும், எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க இந்த போட்டியை? ஆர்வம்னா எல்லாமே ஆர்வமா தான் இருக்கிறேன். எம்எஸ் தோனியை பார்க்கணும், தலையை பார்க்கணும். நான் சென்ட்ரல் இருந்து வந்துக்கிறேன். மணி 3 மணிக்கு வந்துங்க. உள்ள விடல, 6 மணி தான் உள்ள நின்னுங்க. அந்த பக்கம் கவுண்டர் இருந்துச்சு. இப்போ இந்த பக்கம் புதுசாக கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னன்னு கதை தெரியல. ஆனால் டிக்கெட் வாங்கி நானும் என் ஃப்ரெண்டும் போக போகிறேங்க. 2000 ரூபாய் டிக்கெட்டு போகிறேங்க. ஓகே, 1500 ரூபாய் டிக்கெட்ல இருந்து 2000 ரூபாய், 2500 ரூபாய், 5000 ரூபாய் டிக்கெட் வரை இங்கே விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு குட்டி ரசிகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். நீ என்ன மேட்ச் பாக்குறதுக்காக வந்திருக்க? எப்ப இருந்து இங்க இருக்க? காலையில 5 மணில இருந்து இருக்கிறோம். ஓகே, என்ன மேட்ச் இப்ப நடக்க போகுது? சிஎஸ்கே. யார பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்க? இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிற? தோனியை பாக்குறதுக்கு தான் ஆர்வமா இருக்கும். பசங்களோட வந்திருக்கிறியா? டிக்கெட் வாங்குறதுக்கு டிக்கெட் வாங்கிடுவேன்ற நம்பிக்கை இருக்கா? எப்படி வாங்குவ இவ்வளவு கூட்டத்துல? அப்படியா? சூப்பர் சூப்பர். ரொம்ப நீண்ட வரிசையில் குட்டி ரசிகர்கள் இருந்து வயதான ரசிகர்கள் வரை நிறைய பேர் இங்க வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வரும் 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த டிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. குறைந்தபட்சம் 1500 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நேரடியாகவும் ஆன்லைனிலும் இந்த டிக்கெட் ஆனது விற்பனை செய்யப்படுகிறது. இந்த சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த 3வது போட்டியை பார்ப்பதற்காக சுமார் 40000 டிக்கெட்டுகள் இன்று 9:30 மணிக்கு விற்பனை தொடங்க இருக்கிறது. தேவப்பிரியா, சிஎஸ்கே ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுக்கான கள நிலவரத்தை கொடுத்த சடையாண்டி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.